بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடமையான தொழுகையை நிறைவேற்றியவர்களாக கூடுதலாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தின் அடுத்த படியாக நாம் இந்த பயானினுடைய நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிறோம். இத்தகைய செயல்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், நம்முடைய தனிமனித ஒழுக்கத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்த இறைவன் அருளாக நமக்கு கிடைக்கப்பட்ட சில அமல்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான அமல்கள் சொல்லப்பட்டதிலே தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது இந்த சமுதாயத்திற்கு நன்றாக தெரியும். அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது சிலர் அதில் வெற்றி அடைந்து விடுகிறார்கள், சிலர் அதில் தோல்வியடைந்து விடுகிறார்கள். அது சிலரா பலரா என்பது நாம் சமுதாயத்தை கண்காணிக்கும் பொழுது தெரியும். அப்போ இந்த இடத்திலே நீங்கள் வெற்றியாளர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் படைத்த இறைவன் சில விஷயங்களை உங்களுக்கு திருமறை குர்ஆனிலே எடுத்துரைக்கிறான். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மையாக நடப்பவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் கூறுகிறான். தூய்மையாக நடப்பவர் வெற்றி பெற்று விட்டார். எப்படி தூய்மையா நடக்கணும்? தூய்மையான ஆடைகள் இருந்தால் போதுமா? தூய்மையான பொருள்களை வைத்தால் போதுமா? வெறும் தூய்மையான உணவுகளை மட்டும் உண்டால் போதுமா? எதை தூய்மையாக்க வேண்டும் என்று கூறுகிறான் அல்லாஹ். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தூய்மையாக நடப்பவர் உள்ளத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு நடந்து போறோம், ஒரு அசிங்கத்தை மிதிச்சிட்டோம், அப்ப என்ன ஆகுது? அந்த அசிங்கத்துடைய நடப்போமா? அந்த அசிங்கம், அதனுடைய வாடை, அதனுடைய அருவருப்பு உடனே நம்மளை என்ன செய்ய வைக்கும்? முதல் வேலையா நம்ம அந்த கால்களில் உள்ளதோ எதை விதித்தோமோ அதை தூய்மைப்படுத்தக்கூடியவரும் முதல்ல. ஒரு காக்கா எச்சம் போயிட்டாலும் 4 பேர் நம்மளை பார்ப்பாங்க, உடனே கேட்டுருவாங்க, உடனே தண்ணி வச்சு கழுவிட்டு தான் போகணும், இப்படியே பயணம் பண்ணுவோம் நினைக்க மாட்டோம். காலில் தான் ஒட்டிட்டோம், பக்கத்துல எங்கேயாவது தூய்மை செய்யக்கூடிய முதல் துப்புரவு செய்யக்கூடிய ஏதாவது பொருள் இருக்கான்னு தேடும். அப்போ இது எதனால நாம இதை செய்யறோம்? ஒரு அருவருப்பு, என்னோட ஒரு அசிங்கத்தை விரிச்சிட்டேன், அப்போ அதை உடனே கழுவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, சுத்திகரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு உள்ளம், மற்றவர்கள் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளம், உடனடியாக இதற்கு எடுக்கக்கூடிய அக்கறையை நம் உள்ளத்தில் உள்ள அந்த அசிங்கங்களை போக்குவதற்கு எடுத்திருக்கிறோமா? ஒரு சுயநலமாக ஒரு நடப்பதா இருந்தாலும் சரி, தலைக்கரத்துடன் நடப்பதா இருந்தாலும் சரி, அல்லது போட்டி பொறாமைகளுடன் இருக்கக்கூடிய உள்ளமாக இருந்தாலும் சரி, இது நம்ம உள்ளத்திலேயே இருக்கின்ற சொன்னால் அதை அழிப்பதற்கான வழிகள் நம்ம அது பாழாக்க போகுது. அப்போ உடனே நம்ம என்ன செய்யணும்? நாம் அந்த பாவங்கள் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். பாவங்களை ஏற்றி கொண்டே செல்லக்கூடாது, உள்ளத்திற்கு அது பாரம். அப்ப அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சிறந்த வழிமுறை இந்த மாதம். இந்த மாதத்துடைய முஹர்ரமுடைய 10வது நாளிலே ஆஷுரா நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோன்புடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், கடந்த ஆண்டிற்குரிய பாவங்களை அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருப்பான் என்று எண்ணுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு ரமலானுடைய மாதத்துடைய நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல இந்த மாதம் இந்த நோன்பு தேர்ந்தெடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்கக்கூடியவராக இருப்பதை பார்த்திருக்காங்க. அப்ப இந்த சிறப்புகள் நல்லா சிந்தித்து பார்க்கணும். அப்போ இந்த மாதத்துடைய சிறப்பு என்ன? இந்த ஆஷுராவுடைய சிறப்பு என்று சொன்னால், ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் துரத்தி வருகிறான். அவன் எங்கேயுமே தப்பித்து போகக்கூடிய இடம் கிடையாது, கடல் தான் இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு மனிதன் என்ன செய்வாங்க? எல்லாமே முடிஞ்சிச்சு என்று நினைக்கும் போது அந்த இடத்துல அல்லாஹ் கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து செல்லக்கூடியவர்களாக ஒரு பாதையை அமைத்துக் கொடுக்கிறான். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் பார்த்துக் கொள்கிறோம். அதன் அடுத்ததாக பின்தொடர்ந்து வரக்கூடிய ஃபிரௌனை கடலிலே மூழ்கடித்து விடுகிறான். இதை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஆஷுரா என்று கொண்டாடி கொண்டிருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு, எனக்கு இந்த தூதரின் வரிசையில பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி நபியோ அதே போல இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த வகையில எனக்கு தான் உரிமை அதிகம் என்று சொல்லி வரக்கூடிய ஆண்டிலே 9வது முறையும் சேர்த்து நான் நோன்புதை நோட்பேன். அப்போது ஆஷுராவுக்கு முந்தின நாள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நான் இருப்பேன் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள். அதை அமல்படுத்தக்கூடியவராக இந்த சமுதாயத்தில் நாம் இருக்க வேண்டும். அத்தகைய இந்த சிறந்த வாய்ப்பை நாம் சரியாக பின்பற்றி நாளைய தினம் நாளைய மறுமையாக இருக்கக்கூடிய நாட்களிலும் இந்த 9வது பிறை 10வது பிறையோட ஆஷ்ரா நோன்பானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்புகள் தான் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடன், உள்ளம் தூய்மையாக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடன் இந்த அமல்களை சரியாக செய்து நம்முடைய வாழ்வியலை மற்றவர்களுக்கும் இந்த அமல்களை பகர்த்தி வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய தூய்மையான பாதையில் நடப்பவருடைய வெற்றி பெற்றவர்களுடைய வரிசையிலே நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஏகவன் மட்டுமே பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.